அப்பனே முருகா, இது நம் அன்றாட கேட்கும் சொல். முருகப்பெருமானுக்கு இன்று பங்குனி உத்திர திருவிழா, பங்குனி பெருவிழா. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முருகன் கோவில்களில் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும் ஒரு தமிழர் பண்டிகை. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் என்பார்கள். தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு பங்குனி என்று திருக்கல்யாண வைபவம் நடைபெறும். இன்றைய தினம் முருகனை வழிபட்டால் திருமண பாக்கியம் கிடைக்கும். இன்றைக்கி பங்குனி உத்தரம், எங்கேயுமே கோயில் குளம் எல்லாமே நல்லா சுகத்தை கொடுக்கும். முருகரை கும்பிட வந்தோம், வண்டலூர்லேருந்து வரேன். நான் இந்த மாதிரி எனக்கு வயசு 80 ஆச்சு. சுந்தராம்பாள் என் பேர். கோயிலாக எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வரேன். கடவுள் எல்லாத்தையும் சுகத்தை கொடுத்து நல்லபடியாக இன்றைக்கி பங்குனி உத்தரம் கடவுளை கும்பிட்டு நல்லபடியாக வேண்டிக்கிட்டால் நம்மளுக்கு நல்லதே கொடுப்பாரு. முருகருக்கு அரோகரா, வெற்றிவேலு முருகனுக்கு அரோகரா, பன்னீர் காவடிக்கு அரோகரா, புஷ்ப காவடிக்கு அரோகரா, மயில் வாகனத்துக்கு அரோகரா, வள்ளி தெய்வான அப்பா ஆறுபடம் முருகா அரோகரா. பங்குனி உத்தரம் வருஷமே நல்லபடியாக வீடு வாசல் கழுவி சுத்தம் பண்ணி பங்குனி உத்தரத்துக்கு விளக்கேற்றி முருகர் கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் சாமி கும்பிட்டா நல்லது, மக்களுக்கு நல்லது. நாடு நகரம் எல்லா பிள்ளை குட்டி பேரம் பேத்தியா எல்லாத்துக்கும் சுகத்தை கொடுப்பாரு. பங்குனி உத்தரம் சாமி, எல்லா சாமியும் நல்லபடியாக இன்றைக்கி பங்குனி உத்தரம். பங்குனி உத்திரம், அதாவது தமிழ் மாதங்களில் 12வது மாதமான பங்குனியும் நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரமான உத்திரம், இவை இரண்டும் இணையும் நாள்தான் இந்த பங்குனி உத்திரம். அனைத்து மாதங்களிலும் உத்திரம் நட்சத்திரம் வருவதுண்டு. ஆனால் பங்குனி மாதத்தில் வருகின்ற உத்திரம் நட்சத்திரத்திற்கு தனி சிறப்புண்டு என்பார்கள். பங்குனி உத்திரம் வரலாற்றை பார்ப்போம். சிவனின் மோக நிலையை கலைத்த மன்மதனை எரித்ததால் கதிகலங்கி நின்ற தேவர்களுக்கு ஆறுதலாக சிவபெருமான் பார்வதி தேவியை இத்தினத்தில் மணந்தார் என்பது ஐதீகம். இத்தினத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் புதிய ஆடை அணிந்து அழகு செய்து மணவரையில் அமர்த்தி ஹோமம் வளர்த்து வாத்தியங்கள் வாசிக்க வேதங்கள் மந்திரம் முழங்க சிவன் பார்வதி தேவிக்கு தாலி கட்டுவார். அதன் பிறகு அனைவரும் வாழ்த்துக்கள் கூறி அலங்கரித்த பல்லக்கில் இருவரையும் அமர வைத்து ஊர்வலமாக கொண்டு சென்று பள்ளி அறைக்கு அனுப்பி வைப்பார்கள். என் பேர் தங்கமணி, நான் பாடியிலேருந்து வரேன். இன்றைக்கி பங்குனி உத்திர திருநாள். அது முருகருக்கு ரொம்ப விசேஷம். விரதம் இருந்து நம்மளுடைய குறைகள்லாம் சொன்னால் முருகர் நிவர்த்தி பண்ணி தருவார். அதனால் இவ்வளோ கூட்டம் இங்கே வந்திருக்கு. கூட்டம் ரொம்ப தான் அதிகமாக இருக்குது. உள்ளவே விட மாட்டுறாங்க போலீஸ்காரெலாம். அப்படியும் கஷ்டப்பட்டு ஜனங்க தான் பார்க்குறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஜனங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா வசதி பண்ணி கொடுத்தா கோவில் நிர்வாகம் ரொம்ப நல்லது. மற்ற நாளுக்கும் இந்த நாளைக்கும் இந்த பங்குனி உத்திர திருநாள்னால அவங்களுடைய எல்லா குறைகளும் சொல்கிறதுக்காக வராங்க. அதுக்காக நல்லா ஏற்பாடு பண்ணி கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதான். ரொம்ப நன்றிப்பா. மேலும் ஒரு புராண கதை. ஒருமுறை சூரபத்மன் என்ற அரக்கன் தேவர்களை அடித்து துன்புறுத்தி வந்தான். இதனால் தேவர்கள் முருகப்பெருமானை வேண்டினர்.
தேவர்களை காக்க முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்து தேவர்களை காத்தார். மனமகிழ்ந்த தேவேந்திரன் தனது மகள் தெய்வானையை முருகப்பெருமானுக்கு மணமுடித்து கொடுத்தார். பங்குனி உத்திரம் நாளில்தான் தெய்வானை முருகப்பெருமான் திருமணம் நடந்ததாக கூறப்படுகிறது. இந்து மதத்தில் அம்மையப்பனை குறித்து சைவர்கள் விரதம் இருப்பார்கள். அதாவது பகல் பொழுது உணவருந்தாமல் இரவில் பால் பழம் போன்ற உணவு வகைகளை உட்கொண்டு விரதம் எடுப்பார்கள். இந்த விரதத்தை கல்யாண சுந்தர விரதம் என்றும் சொல்வார்கள். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். திருமகள் கல்யாண சுந்தர விரதம் இருந்துதான் திருமாலின் மார்பில் இடம் பிடித்த நாள். கலைமகளும் பிரம்மாவின் நாவில் இந்த நாளில்தான் அமர்ந்தாள். பார்க்கவ மகரிஷியின் மகளாக மகாலட்சுமி பார்க்கவி என்ற பெயரில் பூமியில் பிறந்த நாளும் இந்த பங்குனி உத்திர நாளில்தான். அதேபோல் வள்ளி பிராட்டி அவதரித்ததும் தர்ம சாஸ்தாவான ஸ்ரீ ஐயப்பன் உதித்ததும் இந்த நன்னாளில்தான். நான் வடபழனியில் மடிப்பாக்கத்திலேருந்து வடபழனி முருகனை பார்க்கறதுக்கு வந்தேன். வருஷம் அங்கே பழனி முருகன் கோயிலுக்கு தான் போவேன். ஆனால் இந்த வாட்டி அங்கே போகலை. நான் இங்கே வந்துட்டு வடபழனி முருகனை பார்க்குறதுக்கு எனக்கு நல்ல தரிசனம் கிடச்சி. வீட்டில் இருந்து வரும்போதே வேலும் மயிலும் தூணு பிள்ளையார் கோயிலில் எனக்கு வழிவிடப்பா, எனக்கு முருகனை பார்க்கணுன்னு சொன்னேன். அதே மாதிரி கிடச்சிது. முருகனை பார்த்துட்டேன், நல்லா சாமி கும்பிட்டுட்டேன். ரொம்ப சந்தோஷம். எங்கள் பேத்தி பாஸ் ஆகணுங்கிறக்கொசரம் தான் நான் முருகனை வேண்டிக்கிட்டேன். என் பிள்ளைங்களாம் நல்லா இருக்கணும், 2 மகன் 2 மருமக 3 பேத்தி மாப்பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். பங்குனி உத்திரம் வருஷம் நடக்கிறதாங்க. இல்லை, ஜனமெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக விட்டாங்க. இந்த வருஷம் கோயில் நல்ல விசேஷமாக நடந்தது. அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லைங்க. கொஞ்சம் சீனியர் சிட்டிசன்ஸ் தான் கொஞ்சம் அவசரப்பட்ட செருப்பு தேடுறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி ஐடிஸ் ஆல் ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. மற்ற நாளோட கூட்டம் கம்மி தான். ஏன்னு கேட்டால் ஆஃபீஸ் நாள்ன்றதுனால நிறைய பேர் வரமாட்டாங்க. நம்ம சீனியர் சிட்டிசன்லாம் போயிடுறோம். நான் கூட சாயந்தரம் 5 வரி ஆகும்னு சொன்னாங்க. போனதுமே விட்டாங்க. சீனியர் சிட்டிசன் 1 hour கூட ஆகலை. 1/4 மணி நேரத்தில் பார்த்து விட்டோம் சாமியை. பங்குனி உத்திரம் ஒன்று அனைத்து சுப நிகழ்ச்சி, குறிப்பாக திருமண ஓலை எழுதுதல், தாலிக்கு பொன் உருக்குதல், சீமந்தம் செய்தல், புதிய பொருட்களை வாங்குதல், பூ முடித்தல், புதிய சிகிச்சை செய்தல், செடி நடுதல், புதிய கோவிலில் சிலைகள் பிரதிஷ்டை செய்தல், வேலையில் சேருவது, வியாபாரம் தொடங்குவது, புதிய இடத்திற்கு மாறுவது, போர் பயிற்சி மேற்கொள்வது மற்றும் நீர்நிலைகளை உருவாக்குவது போன்ற சுப காரியங்களை செய்வதற்கு மிகவும் சிறந்த நாளாக பங்குனி உத்திரம் விளங்குகிறது. இந்த நாளில் மேல் கூறப்பட்டுள்ள சுப நிகழ்ச்சிகளை மேற்கொள்ளும் போது அனைத்து காரியங்களும் நன்மையில் முடியும். தென்னிந்தியாவில் அனைத்து முருகன் கோவில்களில், குறிப்பாக 6 படை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருத்தணி, திருச்செந்தூர், பழனிமலை, பழமுதிர் சோலை, சுவாமிமலை மற்றும் மருதமலை, குன்றக்குடி, வயலூர் முருகன் கோவில், சென்னி வடபழனி கோவில், மலேசியாவில் உள்ள 10 மலை முருகன் கோவில் உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவில்களிலும் அதிகாலை முதலே அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெறும். கூட்டம் செம்ம கூட்டம், எல்லா ஊர்லேயும் செம்ம கூட்டம். இங்கேயும் காலையில் 8 மணிக்கு வந்தேன். நல்லா முருகரை 2 வட்டம் பார்த்தேன், வடபழனி முருகரை. வெயில் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல, சாமியை பார்க்கணும். அதான் கடவுளுக்கு கொடுக்குற வரம். வெயில் மழை காற்று எதுவும் நினைக்கக்கூடாது. சாமி கும்பிட வந்தால் அவர் தான் தவம். சந்தோஷம். நானாக வந்தேன், பிள்ளை குட்டி பேரங்களுக்கு யாருக்கும் தெரியாது. வெள்ளனா 8 மணிக்கு எழுந்திரிச்சு வந்தேன், முருகரை பார்த்தேன். அப்புறம் விஜய் ஐயா பிள்ளைய பார்த்தேன், விஜயராஜா பிள்ளைய அவரும் பார்த்தேன். கடவுளே முருகா, என் பிள்ளைய குட்டியா பேரன் பேத்தி எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. எல்லாத்துக்கும் சோகத்தை கொடுத்து நல்லா முருகரை வேண்டிக்கிட்டு. பல முருகன் கோவில்களில் இன்று முருகப்பெருமானுக்கு திருமண வைபவம், அதற்காக பத்திரிகை அடிக்கப்பட்டது.
மங்களகரமான விசுவாவசு வருடம் பங்குனி 18ஆம் நாள் புதன்கிழமை சதுர்த்திதி உத்திர நட்சத்திரம் சீதா யோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் திருமணம் என்று அனைவருக்கும் அழைப்பிதழ் அனுப்பப்பட்டது. மேலும் அன்றைய தினம் மாலை முருகப்பெருமானுக்கும் வள்ளி தெய்வானை திருக்கல்யாண வைபவம் நடைபெறும். அதே போன்று அனைத்து சிவன் கோவில்களில் சிவபார்வதி திருமணம் நடைபெறும். சென்னை வடபழனி முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தல், அலகு குத்துதல் போன்ற நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள். சிலர் பல வகையான காவடி சுமந்து வந்தனர். பன்னீர் காவடி, புஷ்பா காவடி, மயில் காவடி எடுத்து தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்தினர். அன்றைய தினம் முருக பக்தர்கள் விரதம் இருந்து வீட்டில் அறுசுவை உணவு சமைத்து முருகனுக்கு படையலிட்டு அரோஹரா என்று சொல்லி முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்வார்கள். அப்படி செய்தால் திருமண பாக்கியம் கிடைக்கும், பிள்ளை பேறு கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, மாயோன் முருகனுக்கு அரோஹரா. ஓம் சரவண ஓம் சரவணபவ. பங்குனி உத்திரம் எங்கள் ஊரில் பங்குனி உத்திரத்துக்கு எல்லோரும் காவடி போய் எடுத்துகிட்டு போவாங்க. எல்லோரும் கொடுமுடியில் போய் தீர்த்தம் எடுத்துகிட்டு நடந்தும் போவாங்க. இல்லை பாதி வழியில் பஸ் ஏறிக்குவாங்க, கார் வச்சுருக்கோம், காரில் போவாங்க வருவாங்க. போய் மலை மேலே ஏறி முருகனை பார்த்து காவடியை செலுத்திட்டு லைனில் கீழே வருவோம். ரோப் கார்டில் போவோம், ட்ரெயினில் போவோம், மேலே போய் முருகனை பார்த்துட்டு வருவோம். வடபழனி முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகா, அரகர அரகர அரோகரா.